எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம கேரட் அறுவடை தான் நம்ம எடுக்க போகிறோம். இது பாருங்கள், இது கேரட்டுடைய நாற்று தான். சூப்பராக வளர்ந்துருக்கு. இப்போது இதை நம்ம தனித்தனியாக பிரித்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒவ்வொரு தொட்டியில் ஒரு 2 அப்படி இல்லைன்னா ஒரு 3 நம்ம நாற்று எடுத்து நடவு செய்ய போகிறோம். இப்படியே சொலையாக பிரிச்சிடு. இந்த நாற்றுகளை நம்ம தனித்தனியாக எடுக்கும்போது வேர் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நம்ம நடவு செய்யும்போது டக்குன்னு வளர ஆரம்பிக்கும். அதனால் ரொம்ப பொறுமையாக பார்த்து தான் இதை நம்ம எடுக்கணும். அப்படியே அந்த கொத்தையாகவே எடுத்துக்கோ, மண்ணோடவே. கொத்தமல்லி கத்த மாதிரியே நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு தொட்டிலும் நம்ம 2 அப்படி இல்லைன்னா ஒரு 3 அந்த மாதிரி தான் நடவு செய்யணும். ரொம்பவும் நடவு செஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு கேரட் அறுவடையில் சரியான முறையில் கிடைக்காது. நான் இதுக்கே தொட்டி இல்லாதனால ஒவ்வொரு தொட்டியில் ஒரு 4 அந்த மாதிரி நடவு செஞ்சுட்டேன். ஏன்னா தொட்டிகள் இல்லை, என்கிட்ட கம்மியாக இருக்குது. அதனால் நான் 4ஆக நடவு செஞ்சுட்டேன். அதிகபட்சம் பார்த்தோம்னா 3 தான். அதுக்கு மேலே நம்ம நடவு செய்யக்கூடாது. அதுவே கரெக்டாக இருக்கும். கேரட் நாற்றுகள் பார்த்தோன்னா அதிகமாக இருக்குது. ஆனால் தொட்டி என்கிட்ட கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி தொட்டியும் எடுத்திருக்கேன். இதில் எப்படி வளரும்னு தெரியல. இருந்தாலும் நான் நடவு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடவு செஞ்சுருக்கேன்.
இது வந்து பார்த்தோம்னா, காய்கறி உரமும், மண்ணும் கலந்து தாங்க நான் இத வந்து கேரட் செடிக்கு போட்டுட்ருக்கிறேன். வேறு எதுவுமே கிடையாது. இந்த தொட்டியில பாருங்க, மிளகாய் நாத்து வந்து வளர்ந்துருக்கு. எனக்கே தெரியாம என் வீட்டுக்காரர் வந்து விதைய தூவி விட்டுட்டு போயிட்டாரு. கேரட் செடியுடைய விதைகள் வந்து பார்த்தோம்னா, நான் வந்து சாதாரண விதை தான் வாங்கின்னு வர சொன்னேன் என் வீட்டுக்காரன்ட்ட. ஹைப்ரிட் கிடையாது. சாதா விதை அப்படின்றதுனால நம்ம வந்து ஓரளவு தான் இதிலிருந்து அறுவடையை நம்மளால எடுக்க முடியும். இதுவே வந்து ஹைப்ரிட் விதைகள் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து கடைகள் விக்கும் பார்த்தீங்களா? நல்லா நீட்டா சூப்பரா இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு கேரட்ட வந்து நம்மளால அறுவடை பண்ண முடியும். ஆனா, இது வந்து சாதாரண விதை. அதனால நம்போ எதிர்பார்க்குற அளவுக்கு கிடைக்காது. ஓரளவு தான் கிடைக்கும். அதுவும் இது கோடை அப்படின்றதுனால, நம்ப வந்து ஓரளவு தான் அறுவடையே எடுக்க முடியும். இந்த தொட்டியில வந்து வைக்கும்போது இதில வளருமோ, வளராதோ அப்படின்னு நினச்சு தான் வச்சேன். ஆனா பரவால்ல, ஓரளவு செடி வளர்ந்துருக்கு. ஆனா இதுவரைக்கும் இதில வந்து நம்ம அறுவடை எடுக்கல. அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு விட்டுட்டோம். இது வந்து பார்த்தோம்னா, ஒரு 1 1/2 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க. இப்போ இதனுடைய வளர்ச்சி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இலைகள்லாம் நல்லா தான் வளருது. இது வந்து நாத்து தொட்டி. இத கூட விட்டு வைக்கல நானு. சரி. இப்போ நம்ம வந்து இந்த 1 1/2 மாசத்துல ஓரளவு வந்து கேரட் செடி வளர்ந்துருக்கு. இப்போ வந்து ஒரு 2 மாசம் ஆயிருக்குங்க. ஆனா நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, 2 1/2 மாசத்துலயே வந்து அறுவடை எடுத்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாசம் விட்டுருக்கணும். நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன்னு நெனைக்கிறேன். 2 1/2 மாசத்துலயே வந்து அறுவடை எடுத்துறவே, அந்த கேரட் கிழங்கு வந்து பார்த்தோம்னா, ரொம்ப கனமாலாம் இல்ல. நம்மளுக்கு வந்து லைட்டா வளர்ச்சி அடைந்த கேரட் தான் வந்து அறுவடையில கெடைச்சிருக்கு.
இப்போ பாருங்கள் கேரட் வந்து எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி இப்போ வந்து எடுக்கலான்ட்டு மண்ணை லைட்டாக கலரினேன். இருக்குது கேரட் இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு வந்து வளரலை. ஆனால் அதுக்கிடையில் என்ன ஆயிடுச்சுன்னா, இது வந்து கோடைக்காலம் இல்லையா, இந்த காலத்தில் வந்து இது வந்து வளராது. இதுக்கு வந்து குளிர் தேவை. அதனால் என்னென்னா கனமா வந்து வளரல, லைட்டான வளர்ச்சி தான் இந்த கேரட்டில் வந்து தெரிஞ்சுது. இப்போ பாருங்கள் கேரட் வந்து தெரியுது பாருங்கள், ஆனால் கனமாக தெரியல, மெலிசாக தான் வளர்ந்துருக்கு. ஆனால் இந்த அளவுக்கு இந்த கோடை காலத்தில் வளர்ந்ததே பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வளரக்கூடிய ஒரு காலமே இல்லை. நான் இருந்தாலும் விதை வாங்கிட்டு வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். சரி வேஸ்ட் ஆகிடக்கூடாது, ஏன்னா நாட்கள் கடந்து போச்சுன்னா அந்த விதைகள் கூட முளைக்காமல் போயிடும். அதனால் நான் வந்து போட்டுட்டேன். தட்டு தட்டு. இந்த கேரட் அறுவடையை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், கேரட் வந்து லைட்டாக தான் வளர்ந்துருக்கு, ரொம்ப கனமாலாம் வளரல. இதுக்கே வந்து பார்த்தோம்னா இது வந்து 2.5 மாதத்தில் நான் வந்து அறுவடை எடுக்கிறேன். நான் வந்து 3 மாதம் வந்து ரொம்ப விட்டு இருக்கணும், ஆனால் நான் வந்து 2.5 மாதத்துலேயே எடுக்கிறேன் அப்படின்றதுனால இது வந்து சரியான முறையில் வளரல. ஒருவேளை 3 மாதம் விட்டு இருந்தோம்னா நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த கேரட் வந்து வளர்ந்துருக்குமோ என்னவோ தெரியல. இல்லைம்மா இது பரவாயில்ல, சமயம் வாசனை அதில். முடியுதா? இதுக்கே வந்து ஒரு தொட்டியில் வந்து கேரட் அறுவடை பண்ணுமா, அதை வந்து பக்கத்து தொட்டியில் வச்சுட்டேன். அது என்னென்னா நான் அதை வந்து மறந்துட்டேன். அந்த தட்டில் வந்து அறுவடை பண்ணி விற்கிறோம் இல்லையா, அதில் வந்து வைக்க மறந்துட்டேன். மறுநாள் காலையில் நான் வந்து செடிகளுக்கு தண்ணி ஊற்ற போகும்போது அப்போ தான் வந்து கவனிக்கிறேனே, ஓஹோ ஒரு தொட்டிலேருந்து அறுவடை பண்ணதை நம்ம வைக்கவே இல்லை, மறந்துட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதை வந்து கழுவி அந்த 3 கேரட்டையும் நான் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்தேன் கீழே. எல்லாம் சுற்றின்னு சுற்றின்னு வளர்ந்துருக்குது. விட விட இல்லைடா, இதில் இப்படி வந்ததே பெரிய விஷயம். இதுவே வந்து ஹைப்ரிட் விதைகள் நம்ம போட்டு இருந்தோன்னா இந்த கேரட் வந்து இந்த மாதிரி இருக்காது, கொட்டை கொட்டையாகவே இருக்காது. இந்த கடையிலலாம் வாங்கினோம்னா எப்படி இருக்கும், நல்லா நீளமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து வளர்ந்துருக்கும். நம்ம வந்து சாதாரண விதைகள் போட்டு வளர்த்தனால இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு வளர்ந்ததே பெரிய விஷயம். ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தோம்னா மண் கலவையில் கண்டிப்பாக செம்மண் வந்து இருக்கணும். என்னுடைய தோட்டத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு தொட்டியில் கூட செம்மண் கிடையாதுங்க. நம்ம வந்து சாதாரண மண் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அதில் தான் வந்து எல்லா காய்கறிகளுமே நான் வந்து விளைவிக்கிறேன். என்னுடைய தோட்டத்தில் வந்து பார்த்தோம்னா செம்மண் ஒரு தொட்டியில் கூட இல்லை. காய்கறி உரம், சாதாரண மண், இது 2ம் தான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த 2த்தில் இந்த அளவுக்கு கேரட் வளர்ந்துருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அது இல்லாமல் நம்மளுக்கு இயற்கையாக வேறு கிடச்சிருக்கு. இந்த மஞ்சள் அறுவடை பண்ணோம்னா எப்படி மஞ்சள் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த கேரட்டை வந்து அறுவடை பண்ணும்போது அவ்வளோ மணமாக வாசனையாக இருக்குங்க. அந்த அளவுக்கு இந்த கேரட் வந்து வளர்ந்துருக்கு. நம்மளுக்கு வந்து இயற்கையாக கிடச்சிருக்கு இல்லையா, அதை தான் நம்ம வந்து நினைக்கணும். இந்த கேரட் வந்து நம்ம அறுவடை பண்ணுறதோட நிறுத்திடலை. என் வீட்டுக்கார் வந்து கூட்டு செஞ்சார். கடலப்பருப்பு, இந்த தேங்காய் துருவெல்லாம் போட்டு கூட்டு செய்வாங்க இல்லையா, கேரட் இதுவெல்லாம் அதில் மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்பவே அருமையாக இருந்தது, டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனுடைய ஃபோட்டோ கூட நான் வீடியோ லாஸ்ட்டாக காமிக்கிறேன்.
ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சுங்க கேரட்டு கூட்டு. அதுவும் நம்ம தோட்டத்தில் வளர்ந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னும்போது அது ஒரு தனி சந்தோஷம் இருக்குது. இதில் என்னென்னா கூட்டு செய்யும்போது இதை வந்து சீவனம் இல்லையா தோல். அப்போது வந்து என் வீட்டுக்கார் சொன்னார், ஏண்டி கேரட்டு வளர்னா என்னடி இப்படி கரடு முரடாக வளர்த்து வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் சொன்னேன், இல்லைங்க இது வந்து சாதாரண விதை, ஹைப்ரிட்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. நீ சொல்லியிருந்தா நான் வாங்கின்னு வந்திருப்பேன்ல அப்படின்னாரு. சுற்றிங்குது பாரு செம்மையா. வேர்ல அதான் கண்ணா பின்னான்னு வளர்ந்துக்குது. என்ன கேரட் நம்ம மஞ்சள் எல்லாம் தெரியுது. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து கேரட் வந்து இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. இதுவே வந்து ஒரு தொட்டியிலேருந்து அறுவடை பண்ணதை நான் வைக்க மறந்துட்டேன். நம்மளுக்கு வந்து மாடி தோட்டத்தில் இந்த அளவுக்கு கிடச்சதே பெரிய விஷயம் இல்லையா? சரி, இப்போ வந்து நம்ம கேரட் அறுவடையை நம்ம பார்த்துட்டோம். இன்னும் கொஞ்சம் அது வேறுன்றதுனால கொஞ்சம் எடா உடமாக வளர்ந்துருக்கு. சரி, இப்போ பாருங்கள், இதை வச்சு நாங்கள் கூட்டு செஞ்சோன்னு சொன்னோமா, அதுதான் இது. சரி, இந்த வீடியோவில் வந்து நம்ம கேரட் அறுவடையை நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்த தடவை வந்து நான் கேரட் விளைவிக்கும் போது 3 மாதத்தில் கண்டிப்பாக அறுவடை பண்ணி நல்ல ஒரு கேரட் அறுவடையை காட்டுறேன். அதுவும் இல்லாமல் கேரட் விதைகள் வந்து விதை போகிறதையே நான் காட்டலை. அதையும் சேர்த்து வந்து இன்னொரு தடவை விதைக்கும் போது கண்டிப்பாக அதையும் நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். சரிங்க, அடுத்த வீடியோ வரும் வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.